தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை நடந்திராத ஒரு பெருந்துயரம். கரூரில் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 40 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு 35 பேரின் உடல்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த ரணத்தை, அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எவ்வளவு பெரிய ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு நிகழ்வு என்ன பாடத்தை புகுட்டுது? இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும்? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜயனுடைய இந்த வருகைக்கு பிறகு பல்வேறு மாநாடுகள், பல்வேறு அரசியல் கட்சிகள், இந்த கட்சி தான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை, எல்லா கட்சிகளும் கூட்டத்தை காண்பிக்கின்றன. எல்லா கட்சிகளும் ட்ரோன் மூலமா எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தியா அப்படின்ற ஒரு நிலையை எட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது ஆரோக்கியமானதா? முதல்ல நீங்க தமிழக வெற்றி கழகத்தை மற்ற கட்சிகளையும் ஒப்பிடுவதே எனக்கு சரியா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் முதல்ல ஒரு அரசியல் கட்சியே ஆகவே இன்னும் முழுமை பெறாமல் ஒரு நிலையில் இருக்கிறது. விஜய் பார்க்க வந்தவர்கள், அதாவது அரசியல் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வித்தியாசம் என்னன்னு மற்ற கட்சிகளில் தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள். உதாரணத்திற்கு இப்ப திமுக நடத்துறாங்கன்னா திமுக பேச்சாளர்கள் என்ன பேசுறாங்கன்னு பார்க்க வருவாங்க. அதிமுக அந்த மாதிரி இருக்கும், பிசிக்கள் அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலான கட்சிகளில் அப்படித்தான் அந்த தலைவர் என்ன பேச போறாரு, அவர் முன்வைக்க போகின்ற அரசியல் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு. ஆனால் விஜய்க்கு வருகிற கூட்டம் என்பது நடிகர் விஜய் பார்க்க வந்த கூட்டம். அந்த கூட்டத்திற்கு விஜய் எதுவுமே பேசாம கையாக ஆசிச்சுட்டு போனார்னாலே போதுமான ஒன்று. அவங்களுக்கு என்ன, நீங்க ஒருத்தர் சில பேர் சொல்றது, அந்த ஷட்டரை திறந்து அவர் வெளியே தன்னோட முகத்தை காமிச்சிருந்தாலே பல பேர் கலைஞ்சு போயிருப்பாங்க. அவர் ஷட்டரை திடீர்னு எடுத்து மூடிட்டாரு அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஆனா விஜய் இதெல்லாம் பேச போறார். இந்த விஜயோட பேச்சிற்காக நாங்கள் இத்தனை பேர் காலையில இருந்து இல்ல இரவுல இருந்து காத்திருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால இந்த யுனிக்கான பிரச்சனைங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் நடக்கும். வேறு யாருக்கும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, மற்றவர்களும் அனுபவஸ்தர்கள். அவங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் மாநாடு, அரசியல் பொதுக்கூட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்று அனுபவமிக்கவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். விஜய் கட்சியில யாருமே கிடையாது. அனுபவமா யாராவது வந்தா அவங்களை விரட்டி அடிக்கிற வேலையை தான் இந்த கட்சி ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கு. எல்லாவற்றையுமே ஒரு 2-3 பேர் பார்த்துக்குவாங்க. சரி, அவங்களுக்கு பெரிய அரசியல் அறிவோ அரசியல் ஞானமோ அல்லது அரசியல் ஆளுமையோ இருக்கான எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க எல்லாமே செஞ்சிருவோம். நீங்க ஒரு நல்ல வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். வேறொரு கட்சி இந்த மாதிரியான கூட்டம் நடத்தினா தொண்டர் அணி ஒருத்தவங்க இருப்பாங்க. தொண்டர் அணி இப்ப உதாரணத்துக்கு திமுகவா நீங்க கருப்பு சட்டை டிஷர்ட் சிறப்பு டிஷர்ட் போட்டு கருப்பு பேண்ட் போட்டு தொண்டர் அணி என்பது இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்ற அணி. அதிமுக எல்லா அணிகளையும் பார்க்கலாம். ஆனால் தொண்டர் அணி என்ற ஒரு இருக்கிறதா தெரியாது நமக்கு. இதுல முதல்ல மாவட்ட செயலர் யாரு? மாவட்ட செயலர் பர்மிஷன் கேட்கும் போது அவரோட பேர் மதியழகன் நமக்கு தெரியும். அதை தாண்டி இந்த மாவட்ட செயலர்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்படுகிறதா, அங்க இருக்கிற அணிகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறதா, எல்லாவற்றையும் புஷியானந்த் தான் பார்க்கணும். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் புஷியானந்த் தான் எல்லா நேரத்திலும் வீடியோல தோன்றணும். அவர் எல்லா நேரத்திலும் என்னுடைய முகம் மட்டுமே வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற இருக்கின்ற ஒரு பொதுச்செயலர் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லா வேலைகளையுமே அவர் அரசியல் வேலை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. இதை தான் என்னை போன்றவர்கள் அந்த கட்சியில் இருக்கும் போதும் உள்ள இருந்து பேசணும், கட்சியில் வெளியே வந்த பிறகும் பேசணும். ஆனால் புஷியானந்திற்கு இன்னைக்கு வரைக்கும் தான். ஆனா ஒரு பிரச்சனை என்று வந்தால் முதலாக ஓடி ஒளிந்து கொள்பவரும் புஷியானந்த் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இனிமேலாவது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க எடுத்துவாங்களாங்கிறது பெரிய கேள்விதான். ஏன்னா நீ முதலாக நடந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. தொடர்ச்சியா மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருந்தாங்க. என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க? மதுரை மாநாட்டில் 200 பேர் மயக்கம் போட்டு என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க? திருச்சி பொதுக்கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. உங்க செய்திகளை தானே காமிச்சிங்க. பெரம்பலூர் போகல வரும், அரியலூர்ல மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் மயக்கம் போட்டு விழுந்தவங்க நல் வாய்ப்பாக உயிர் தப்பினார்கள். ஆனால் இங்கு அது மிகப்பெரிய ரணகலமாக மாறி எல்லோருக்குமே தெரியுங்க. இட் வாஸ் ஆஃபிங் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, இது எப்பொழுதாவது நடந்துவிடும். அவ்வளவு மோசமாக இந்த கூட்டங்களை விஜய் கட்சியிடம் நிர்வகிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இது வேற ஊர்களில் நடக்காமல் கரூரில் நடந்து விட்டது. அது ஒன்றுதான் ஒரு மாற்றம். இன்னொன்னு, இது மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. காலை 8:45 நான் நாமக்கலுக்கு வரேன், 12 மணிக்கு கரூருக்கு வரேன்னு சொன்ன விஜய் 8:45 தான் நான் ஃபிளைட் 8:50 தான் நான் ஃபிளைட்டை ஏறுவேன்னு சொல்றாருன்னா விஜய் என்ன டிசிப்ளினை சொல்லி கொடுக்கிறார்? தன்னுடைய ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லி பேசுறாரு, நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு சொல்லி பேசுறாரு, வாக்குறுதிகள் குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புறாரு. இவர் சொன்ன டயத்துக்கு வர்றதுங்கிற கிளம்பவே கூட இல்ல. நீங்க நாமக்கல்ல இருக்கிற வேண்டிய நேரத்துல தான் நான் தூங்கி எந்திரிச்சு சென்னையில நான் ஃபிளைட் ஏறுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன விதமான ஒரு அரசியல் தலைவரா நீங்க ஒரு கேள்வி எழுவணும். மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சார், அவர் வர்ற டைம் 12 மணிக்கு வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நிக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க? நாமக்கல்ல முடிச்சு தலைவர் 12 மணிக்கு வந்துருவார். அப்ப 11 மணி நம்ம நிக்கலாம். 11 மணில இருந்து ஒரு கூட்டத்தை நைட் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க நிக்க வைக்கிறீங்க. அவங்களுக்கு தண்ணி கிடையாது, எந்த வசதியும் செய்து கொடுக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான துன்பியல் நிகழ்வுகள் நடக்கும். இது ஒரு பெருந்துயரம், ஒரு கொடுந்துயரம். இதெல்லாம் முடிந்த பிறகு விஜய் என்ன பண்ண? விஜய் சேஃபா போயிடுறாரு. ஓகே, நான் கிளம்புறேன்பா, என்னோட வேலை முடிஞ்சது. எல்லா அரசியல் கட்சிகள் மேலே நமக்கு விமர்சனங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் அந்த அரசியல் கட்சிகள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். விஜய் எங்கே சென்றார்? புஷியானந்த் எங்கே போனார்? ஆதவர்ஜுனா எங்கே போனார்? சிடிஆர் நிர்மல்குமார் எங்கே போனார்? ராஜ்மோகன் எங்கே போனார்? இவர்களும் எங்கே போனாங்க? போன ஸ்டாப் பண்ணி தூங்குறாங்களா எல்லாரும்? நீங்க நின்று கண்டில்ல. உங்க கட்சி ஏதோ எங்கேயோ நடந்த நிகழ்வு மாதிரி ட்வீட் போட்டுட்டு இருக்காரு விஜய்.
உங்க கட்சியோட நிகழ்வு உங்களை பார்க்க வந்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். குறைந்தபட்ச அடிப்படை மனிதாபிமானம் என்பது கரூர்லயோ திருச்சியிலோ தங்கி சாரி நீங்க போனீங்கன்னா கூட மறுபடியும் கூட்டரசல் ஏற்படும். நான் உங்க கூட நிக்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களை நான் மீட்டுருவேன். உங்களுக்கான நிவாரணத்தை ரொம்ப லேட்டா அறிவிக்கிறார். எல்லாரும் அறிவித்த பிறகு நானும் அறிவிக்க வேண்டுமே என்று அறிவிக்கிறார். இதுவா ஒரு அரசியல் கட்சி? இது முதல்ல அரசியல் கட்சியா? இது ஒரு அரசியல் கட்சிக்கான எந்த விதமான அடிப்படைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க எந்த இதுலையும் பாடம் கத்துக்க மாட்டோம், மறுபடியும் அதே தவறுகளை தான் செய்வோம் அப்படின்ட்டு அது ஒரு அப்படி நடந்துகிட்ட ஒரு ரசிகர் கூட்டம் தான் அது. ஓட்டா மாறுது அதெல்லாம் வேண்டாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர்கள் நமக்கு எவ்வளவோ அரசியல் நிகழ்வுகளை பார்த்த தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடு ப்ரோக்ரசிவ் ஸ்டேட், எவ்வளவோ மாநிலங்களும் எவ்வளவோ நாடுகளும் பேசுகின்ற இடத்தில் ஒரு மனிதரை பார்க்கறதுக்கு வந்து 40 பேர் இறந்து போயிருக்காங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு கருப்பு இது. நம்ம கருப்பு பக்கம் இது. இதெல்லாம் எப்படி நம்மளால கடந்து போக முடியுது? இதெல்லாம் என்ன அனுபவம் கத்துக்க போறாங்க? எதுவுமே அனுபவம் உண்மையிலேயே அவங்க கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல ஆளா வந்து நின்றுப்பாங்க. ஆமாங்க, இது என்னுடைய நானும் இதற்கு ஒரு காரணம். நீங்க 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்க, சதி வேலை பண்ணுங்க, என்ன வேணாலும் கதைகள்லாம் நீங்க அளந்து விடுங்க. நீங்களும் ஒரு காரணம், அட்லீஸ்ட் ஒரு துளி கூட உங்களுக்கு இல்லையா? விஜயும் நானும் ஒரு காரணம் விஜய் உணரவே இல்லையா? இந்த விஜய் கட்சிக்காரங்க உணரவே இல்லையா? எல்லாவற்றுக்கும் தமிழக அரசாங்கம் தான் காரணம், தமிழக அரசாங்கம் காரணம், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி செந்தில் பாலாஜி அப்படி பண்ணிட்டாரு. நீங்க என்னப்பா பண்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களுக்கு புரியவே இல்லையே. சில மக்கள் இறந்து போனதற்கு முழு முதற் காரணமான நீங்கள் ஓடி ஒளிந்து கொண்டு எங்கேயோ படுத்து தூங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நீங்க குற்றம் சொல்ற எல்லா கட்சியும், நான் எல்லா கட்சியிலையும் சொல்றேன், எல்லா கட்சியிலும் நிக்கிறாங்க. விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் நிக்கிறாங்க, சீமான் நிக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் நிக்கிறாரு, எல்லோரும் நிற்கிறார்கள். ஆனால் உங்களை நீங்கள் நின்றிருக்க வேண்டிய நீங்கள் நிற்கவே இல்லை, பேச வேண்டிய நீங்கள் பேசவே இல்லை. உங்களோட கட்சிக்காரர்கள் எங்கே போனார்கள்? எல்லாருக்கும் நாங்க ஓடி ஓடி உதவி செய்வோம்னு சொல்லி சொன்னீங்களா, எங்க போனீங்க? இது வந்து ஒரு நீங்களே சொல்றீங்க ஒரு விபத்துன்னு சொல்லி நீங்க பாயிண்ட் பண்றீங்கல்ல, அப்ப அந்த விபத்திற்கு நாங்களும் பொறுப்பேற்றுக் கொண்டு மக்களுக்கு குறைந்தபட்ச உதவிகளை செய்கிறோம் சொல்லிருக்கணும் இல்லையா? அது கூட சொல்லலையே. அதனால இது வந்து வேற எந்த கட்சிக்கும் நடக்காது. நம்ம தமிழ்நாட்டில் அது ஒண்ணு நம்ம உண்மையிலே சேஃபா சொல்லலாம், எந்த கட்சிக்கும் அது நடக்காது. எல்லா கட்சிகளும் எப்படி கூட்டங்களை நடத்த வேண்டும் என்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கட்சிகளுக்கும் தெரியும். தெரியாத ஒரே ஒரு கட்சி என்றால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அது அடிப்படையில் கட்சியே அல்ல, அது ஒரு ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கு அப்படின்றத மறுக்கிறதுக்கு இல்லை, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், கூடுதலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா சம்பவங்களுக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறது சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, உட்கட்டமைப்பு கட்டமைப்புகளை அவர் பலப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் மாவட்ட அளவில் இதெல்லாம் பலப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, பூத் கமிட்டி மாநாடுலாம் நடத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல? இல்லைங்க, ஒண்ணு இந்த கட்சி என்ன கிளைம் வைக்கிறாங்க, நாங்க 2027 ஆட்சி அமைக்க போறோம், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் முதலமைச்சரே ஆயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கிளைம் வைக்கிறீங்க. நீங்க ஒரு டிவிக்கு ஆப் லான்ச் பண்ணும்போது புஷி ஆனந்த் வந்து நிர்வாகிகள் பட்டியல் 3 லட்சம் நிர்வாகிகள் எங்களிடம் இருக்கின்றார்கள், எங்களிடம் வலுவான கட்டமைப்பு இருக்கு, எங்கள்கிட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளாக 65,000 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லல, நீங்க சொல்லல. அவர் புஷி ஆனந்த், பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார், எங்கள்கிட்ட பலமான கட்டமைப்பு இருக்கு, நீங்க ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா பூத்துலையும் எங்க ஆட்கள் உட்கார்ந்து வாக்குச்சாவடிக்கு மக்கள் வரும் பொழுது அவர்களை பார்ப்பதற்கு எங்க ஆட்கள் இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அவங்களை வந்து இன்னும் வளர்கிற கட்சி 2 வயது கட்சி சொல்ல முடியும்? நம்ம அவங்க ஒரு இல்லைங்க நாங்க வளர்ந்து வர கட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்பதான் கத்துக்கிட்டு வரோம்னு சொன்னா வேற. 6 மாசத்துல ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கட்சி. 6-8 மாசத்துல எங்க அண்ணன் வந்து கையெழுத்து போட போறாரு. எங்க அண்ணன் கொண்டு வர போற மாற்றங்கள் என்ன தெரியுமா? அவர் யாரால மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, புஷி ஆனந்துக்கு என்ன மினிஸ்ட்ரி, விஜய்க்கு என்ன மினிஸ்ட்ரி, ஆதவ அர்ஜுனாக்கு என்ன மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி அவங்க இன்டர்நெட்ல எழுதிட்டு இருக்காங்க, ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நீங்க எப்படி வளர்ற கட்சின்னு சொல்லி சொல்லலாம்? அப்போ நீங்க ஒண்ணு எங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கறத ஒத்துக்கணும், இல்ல நாங்க ஏதாவது தப்பு பண்றோம் ஒத்துக்கணும். நீங்க ஏன் நம்ம பிளேம் பண்றோம்னா நீங்க எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் எண்ட்ஸ்ல இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு நிபந்தனைகள் போடுறாங்க, ஐயோ நிபந்தனைகள் போட்டாங்க, யாருக்குமே இது போடாத நிபந்தனைகள் போட்டாங்கன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறீங்க. ஓகே ரைட், அந்த நிபந்தனைகளை ஒன்னு ஃபாலோ பண்ணீங்களா? காவல்துறை என்ன சொல்லுங்க சார், ரோட் ஷோ போகாதீங்க சார், ரோட் ஷோ போவேன்.